வெல்கம் டு ரத்னா தாட்ஸ். நிம்மதிக்கான வழிகள். நிம்மதியாக வாழ்கிறேன் என்று இங்கு யாரும் எளிதில் சொல்லிவிட முடியாது. வாழ்க்கை அவ்வளவு எளிதில் நிம்மதியை யாருக்கும் தந்து விடுவதில்லை. எந்த அளவு நாம் தாழ்மையுடன் நடந்து கொள்கிறோமோ அந்த அளவு நன்மை உண்டு. நம் மனதில் சில மாற்றங்களை கொண்டு வந்தால் எந்த இடத்திலும் நிம்மதியாக இருக்கலாம். ஒருவன் பொய் சொல்கிறான் என்று தெரிந்த பின்னும் ஏன் பொய் சொன்னாய் என்று கேட்பது முட்டாள்தனம். ஏனென்றால் அவன் அதற்கும் பொய்தான் சொல்வான். உச்சகட்ட கோபம் வரும்போது அதன் பாதிப்பை அறிந்து சாந்தமடைந்தால் உங்கள் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். சந்தோஷத்திலும் சரி, சோகத்திலும் சரி, அமைதியாக இரு. ஏனெனில் எந்த நிலையிலும் அமைதி ஒன்றே நிலையானது. எண்ணத்திற்கு ஏற்ப வசதிகளை பெருக்குவதை விட வசதிகளுக்கு ஏற்ப எண்ணங்களை குறைப்பது நலம். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. அந்த மனமே நிம்மதியின் பிறப்பிடம். கவலைகள், கஷ்டங்கள், துரோகங்கள், தோல்விகள், அவமானங்கள், வீண் பழிகள், ஏமாற்றங்கள், கேலி கிண்டல்கள் இவற்றையெல்லாம் கடந்து மறந்து செல்வதுதான் வாழ்க்கை. எந்த காரியத்தையும் ஆராய்ந்து மனதை காயப்படுத்திக் கொள்வதை விட அதை பாடம் என நினைத்து ஒரு அனுபவமாய் பாவித்து கடந்து செல்வது நிம்மதியை தரும். துன்பத்தின் போது நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இந்த நிமிடம் நிரந்தரம் இல்லை, இதுவும் கடந்து போகும். இழந்த அனைத்தையும் மீட்டு விடலாம், நம்பிக்கையை இழக்காதிருந்தால். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.